எல்லாமே புரியுது. மீனா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு தடவை சீதா ஹாஸ்பிடல்ல ரோஹிணி செக்கப் போனப்போ செகண்ட் குழந்தைக்கு செக்கப் வந்திருக்கேன்னு அங்க சொல்லிருக்காங்க. சீதா கூட சொன்னாலே. ஆமா, அப்பதான் உங்களுக்கு அபார்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. அப்போ அதுவும் போய் தான். அந்த முதல் குழந்தை கிருஷ்ணா. அங்கிள், என்ன மன்னிச்சிருங்க அங்கிள். ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க அங்கிள். நான் பண்ணது தப்புதான். ப்ளீஸ் அங்கிள். என்ன மன்னிச்சிருங்க ஆண்டி. என்ன சொல்லுங்க. உன் கையை பத்தல ஏறு. இவன் நம்பற உன்னை. நீ அம்மாவோட உடனே அதிகமா பண்ணு. ஏடி நீ மாத்த. ஏடி நீ மாத்த. நான் பண்ணது தப்புதான். ப்ளீஸ் மனோஜ். சாதாரண பாரி பண்ணிருக்க. எவ்வளவு கல்யாணம் பண்ணிட்டு புள்ளை பெத்துட்டு எந்த ஒரு கஷ்டம் இல்ல. அது லவ் பண்ண சொல்லி ஏமாத்துறீங்க. இல்ல மனோஜ், நான் உன்னை லவ் பண்ணதெல்லாம் போய் இல்ல. உண்மைதான் மனோஜ். அன்னைக்கு வாதாக்காரி பொண்ணு செத்துட்டான்னு என்ன நடிப்பு நடிச்சா? அடேங்கப்பா, குடும்பமே நடிப்புக்கார குடும்பமாடி. அதுலயும் ஓ புள்ள இருக்கானே, இந்த வயசுலயே அவனுக்கு நல்ல நடிப்பு கத்து கொடுத்துட்டேடி. இதுக்குதான் அவன் என் புள்ளைய டாடின்னு சொல்லி சுத்திட்டு இருந்தானா? போய் நினைச்சாவே நெஞ்சு படபடன்னு வருது. ஒரு பொண்ணால இப்படி எல்லாம் ஏமாத்த முடியும்? நியூஸ் பேப்பர்ல இப்படி எல்லாம் செய்தி வரும்போது இப்படி எல்லாம் நடக்குமான்னு யோசிப்பேன். ஆனா உன்ன மாதிரி மனசாட்சியே இல்லாம இருக்கிறவங்க இருக்கத்தான் செய்யறாங்க. இல்ல அங்கிள். ஸ்ருதி, ப்ளீஸ் ஸ்ருதி, நீங்களாவது சொல்லுங்க ஸ்ருதி. அத நான் சொல்ல முடியாது, உங்க ஹஸ்பண்ட் தான் சொல்லணும். ரவி, ப்ளீஸ் ரவி, நீங்களாவது மனோஜ் கிட்ட சொல்லுங்க ரவி. உங்க பக்கம் நியாயம் இருந்தா பேசலாம். இப்ப என்ன பேச முடியும்? என்ன உன் கூட சேர்த்து வச்சு பேசினா தொடப்பக்கட்ட பிஞ்சிரும். டேய் மனோஜ், என்னடா பாத்துட்டு இருக்க? இவ தாய் ஆழ்த்திட்ட அடிச்சு விரட்டி விடுறா. இப்படி பண்ண சொல்லாதீங்க. நான் உங்களை மாதிரி ஒரு பொண்ணு தானே. ஏன் தாலியே போய் தேனும் சாக்கடை ஒன்னாடி. உன் கூட என்னை சேர்த்து வச்சு பேசாத, நீ சாக்கடை. உனக்கு இருக்கிற எப்ப தெரியும் உனக்கு? கேக்குறாருல சொல்லி. அவளோட நீ கூட்டு கலவனியா? உனக்கு தெரிஞ்சு எல்லாத்தையும் மறைச்சிருக்க நீ. இந்த விஷயம் எப்ப தெரியும்? கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி. அப்ப இவ்வளவு நாள் மறைச்சிட்டு இருந்தீங்களா அண்ணி? மீனா, முத்து கிட்ட நீங்க எதையுமே மறைக்க மாட்டீங்கன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். முத்து கிட்ட கூட நீங்க இத சொல்லலையா?